திரு பிரவீன் காந்தி, சமீப காலமாக தான் இந்த மாதிரியாக படைப்புகள்லாம் அதிகரிச்சிருச்சா? பல குறியீடுகளை சொல்கிறாங்க. தேவர் மகன் என்ன, விருமாண்டி என்ன, சின்ன கவுண்டர் என்ன, எஜமான் என்ன, இதிலெல்லாம் வரலையா? இப்போது மாரி செல்வராஜு, ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பெருகிருச்சான்னு கேட்குறாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினராக இருக்கிற நானு, ஒரு படம் ஓடி இருக்கு, பைசன் படம் ஓடி இருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பொறுப்பா அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், பைசன் ஒரு பாய்சன். ஏன் பாய்சன்னா சார், இப்ப நீங்க சொல்ற தேவர் மகன், சின்ன கவுண்டர், இந்த படங்கள்லாம் வில்லன் யாரா இருப்பார்னா அதே கம்யூனிட்டியில இருப்பார் சார். அதே கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுடைய கேஸ்டுக்குள்ளேயே தான் சண்டை நடக்கும். சப்போர்ட்டுக்கு சில கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர்ஸையும் பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சின்ன கவுண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், மனோரமா கேரக்டர் வந்து விஜயகாந்த் கவுண்டச்சி அந்த அம்மா. ஆனா கவுண்டர் என்ன கேரக்டர்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா பல்லுல இருந்து பயங்கர கிண்டல், ஓட்டுன்னு ஓட்டுவார் சார். கவுண்டமணியும் செந்திலும் நம்ம அதெல்லாம் எதையுமே பார்க்கல சார். ஜாலியா பார்த்தோம் சார். கவுண்டர் அந்த வீட்டுக்குள்ள போவாரு, வருவாரு, கலாட்டா பண்ணுவாரு, எல்லாம் ஓட்டுன்னு ஓட்டுவார். நம்ம அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணோமா? எதையாவது பார்த்தோமா? தேவர் மகன்ல எப்படி சார் இருந்தது? அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. ஆனா வேற ஒரு கம்யூனிட்டி வந்து திரு கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தோம். இப்படியாகத்தான் நம்ம கட்டமைச்சமே தவிர, பரியேறும் பெருமாள் டைரக்டா ஒரு ஜாதியை, ஸ்ட்ரைட்டா ஒரு ஜாதியை வில்லன்னு சொன்னாரு. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, அது சமூகத்துல இல்ல சார், சமூகத்துல இருக்கிறதான சொன்னார். ஏன் அந்த படத்தை கொண்டாடினாங்க சார்? வில்லன்னு நீங்க வந்து ஒரு ஜாதியை ஏன் சொல்றீங்க? ஒரு ஆளுன்னு சொல்லுங்க சார். யார் இல்லன்னு சொன்னா? நான் சொல்லட்டுமா? எத்தனை பேர் அங்க வில்லங்க இருக்காங்கன்னு சொல்லட்டுமா? நம்ம நபர்களோ குறிப்பிட்ட சாதியினோ குறிப்பிட வேண்டாம், எந்த பெயர்களும் வேண்டாம். எல்லா மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு புரியும், நம்மளோட தெளிவா புரியும். நோ பரியேறும் பெருமாள் அந்த வில்லன் கேரக்டர் டிசைனிங்கே பாத்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நல்ல அடையாளம் காட்டுற மாதிரியே இருக்கும். அடையாளம் காட்டுற மாதிரியே இருக்கும் சார். அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும், இந்த கம்யூனிட்டியை சொல்றாங்கன்னு நல்லா தெரியும். அதுல இருந்தானே சார் அவர் மேல அந்த ஜாதி முத்திரையே குத்தப்பட்டது. அவரோட எல்லா படத்திலும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காருல. இப்ப சமீபத்துல ராஜேஸ்வரி மேடம் சொன்னாங்க, நம்ம ஆதித்தனார் குடும்பம் எவ்வளவு சின்ன அவங்க மேல்நிலைக்கு வரணும்னு விளையாட்டுல அவர் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, இன்னமும் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப எல்லாரும் மேல வரணும் தானே எல்லாரும் உழைக்கிறோம். ஒரு சிலர் தப்பு பண்றாங்க சார். அந்த ஒரு சிலர் தப்பு பண்றத ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னமோ இவங்களை போட்டு அமுக்குற மாதிரியே காட்டுறீங்களே, அதுதானே இப்ப குற்றமா வருது. நீங்க எங்கேயாவது இல்ல, நான் அடிப்படையில கேட்கிறேன். மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்வியல்ல, குறிப்பா அந்த வாழை படம்ல அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அதை சொல்றப்போ அவர் கேள்விப்பட்டது, சம்பந்தப்பட்டது, அவர் பழகுனது, அந்த நிலவியல் சார்ந்து, அந்த மண் சார்ந்து எடுக்கிறாருன்னு பார்க்க வேண்டாமா சார்? எனக்கும் சார், அவர் சென்னையிலயோ பெங்களூர்லயோ டெல்லியிலோ இருந்திருந்தா அவரு 2K கிட்ஸுக்கு படம் எடுத்திருப்பாரு. உண்டு, அவமானப்படுத்தணும் உண்டு, செருப்பு எடுத்துட்டு வரலாம் சொல்லிருக்காங்க சார். அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதா சார் சினிமா. நீ உனக்கு கஷ்டம் வந்து சார், இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி ஓகே, அவரோட வீடியோ ஃப்ரீஸ் இருக்கு, நம்ம திரும்ப வருவோம். பத்தி பேசினா உள்ள வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு நீங்க. ஆனால் எங்க ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, ஒரு பாத்ரூம்ல ஒண்ணு பண்றாங்க, இதெல்லாம் நடக்குது சார். இது காலகாலம். ஓகே, அவருடைய வீடியோல ப்ராப்ளம் இருக்கு, நம்ம திரும்ப அவரை கனெக்ட் பண்ணுவோம். குற்றங்களை கொடுப்பது அரசாங்க. நான் திரும்ப வரேன் திரு பிரவீன் காந்தி. நான் திரு சுபேர் அவர்கள்ட்ட. திரு சுபேர், இந்த படம் கமர்ஷியலாக ஓடி இருக்கலாம், கொண்டாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த விமர்சனங்களை நீங்கள் மறுத்துற முடியுமா? இது ஒரு படம் இல்லை சார், கர்ணனும் பார்க்குது. வாழை வந்து ஒரு எமோஷனலான ஃபீலிங்கை கொடுத்தாலும் வாழையிலே அந்த முத்திரை வைக்கப்பட்டது. பரியேறும் பெருமாள்லேருந்து தொடர்கிறது. அப்போ இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு பார்க்காம இருப்பாங்களா? இல்லை, இவர்களை குறிப்பிட்ட ஒரு சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்களாக முதல் அடையாளப்படுத்துறது இது உள்ள அரசியல் தான். நீங்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்து படத்தை இயக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படி அடையாளப்படுத்துறீங்களா? ஒரு மலையாள தேசத்துலேருந்து வந்து எடுக்கக்கூடியவர்கள் மலையாள இயக்குனர் சொல்கிறீங்களா? ஒரு ஹிந்திலேருந்து வந்து சொல்கிறேன் மலையாளிகளுடைய வாழ்க்கை இங்கே வந்து எந்த வாழ்வியலை வேணா எடுத்துகிட்டு போட்டோம். ஒரு இயக்குனரை ஏன் சாதி அடையாளத்தோடு அடையாளப்படுத்துறீங்கன்றேன். நீங்க வந்து மலையாளத்திலிருந்து இருங்க மேடம், நான் பேசி முடிச்சிடறேன். ஏன் அடையாளப்படுத்துறீங்க? அதுவே வந்து ஒரு அரசியல்ன்ற இதுக்குள்ள வந்து அவர்களே ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. இவர்கள் இந்த சாதிய சம்பந்தம் பொதுவாகவே எந்த கலைஞர்களாக இருக்கட்டும், முதலில் அவர்கள் சிந்திப்பது அவருடைய தாய்மொழியில் தான். அவர் இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கட்டும், அவர் முதல்ல அவர் தாய்மொழியில தான் முதல்ல சிந்திப்பார். அதில் தான் முதல்ல ஒரு கிரியேஷன் வரும். அதில் தான் அடுத்தது ப்ரொஜெக்ஷன் கொண்டு வருவாங்க.
அப்ப மாரி செல்வராஜை போன்றவர்கள், ரஞ்சித்தை போன்றவர்கள் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை, பார்த்த வாழ்க்கையை, படித்த வாழ்க்கையிலிருந்து தான் அவருடைய கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர்கள் சார்ந்த வாழ்வியலை அங்க பதிவு பண்றப்ப, அவர்கள் சார்ந்த வழியை அங்க பதிவு பண்றப்ப, அதுக்கு மட்டும் ஏன் முத்திரை வருது? சின்ன கவுண்டர் படத்தை எல்லாரும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சின்ன கவுண்டர் படத்தினுடைய முதல் காட்சியே எல்லாரும் அந்த மாட்டு வண்டியை கட்டிட்டு வரிசையா போவாங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ற ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வருவார். என்ன எல்லாரும் போறாங்க அப்படின்னு. இல்லை, சின்ன கவுண்டர் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு அவர் நின்று பார்ப்பாரு. ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒரு 10 நிமிஷத்துல பேசிடுவார். அந்த ஜட்ஜு சொல்லுவாரு, ஒரு பல நாள் நடக்கக்கூடிய கேஸை வந்து சின்ன கவுண்டர் 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டாரு. அப்ப அந்த பெருமை பேசலையா அந்த படம்? அது தவறுன்னு நான் சொல்லல. ஏன்னா அந்த படத்தின் இயக்குனர் அப்படி ஒரு நபரை அந்த பகுதியில் பார்த்துருக்கலாம். கேரக்டர் நேரேஷன் இல்லையா, அந்த கதாபாத்திரம் எப்படின்ற அந்த டிசைன் இல்லையா? அது இல்ல அதான் சொல்ல தவறு இல்லைன்ற அந்த இடம் சாதிய பெருமைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அங்க சின்ன கவுண்டர் இங்க ஒரு இதை பேசிட்டாருன்ற ஒரு அந்த ஜாதி அடையாளத்தோடய படுத்துறாங்க. ஆனால் தவறும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தின் இயக்குனர் அப்படி ஒரு நபரை அந்த பகுதியில் பார்த்துருக்கலாம், ஒரு நேர்மையாளரை பார்த்துருக்கலாம். அதே காட்சியாக வச்சிருக்காரு. அதே மாதிரி மாரி செல்வராஜோ ரஞ்சித் அவர்களோ தான் பார்த்த ஒரு மனிதரை பற்றியோ, தான் பார்த்த ஒரு சம்பவத்தை பற்றியோ, தான் அனுபவித்த ஒரு வழியை பற்றியோ அது திரைப்படமாக எடுக்கிற மட்டும் ஏன் அங்கே விமர்சனம் வருதுங்கிறதா இங்கே கேள்வி. சின்ன கவுண்டருக்கு வராத விமர்சனம், தேவர் மகனுக்கு வராத விமர்சனம் பரியேறும் பெருமாளுக்கு ஏன் வருது? மெட்ராஸ்னு ஒரு படம் பண்றாரு. மெட்ராஸ்ல எந்த சாதியை உயர்த்தி பிடித்தாங்க? வட சென்னை மக்களுடைய வாழ்வியலே சொல்ற படம். இந்த பைசனுக்கே வாங்க, பைசன் வந்து படம் பார்த்து வெளியே வரப்ப எனக்கு சாதி இது வருதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பைசன் படத்தினுடைய கதை என்ன? நான் பைசன் பார்த்து வந்தப்ப என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சாமானிய கிராமத்து இளைஞன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பொருளாதாரமும் சாதியும் அவனுக்கு தடையா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சாதியை சேர்ந்தவர் அவருக்கு உதவி பண்றாரு. இந்த படத்தை எப்படித்தான் பார்க்கணும். இதை நீங்க எப்படியே வந்து நீங்க அதையும் காட்டல. ஒரு திரைப்படத்தில் இவங்க முழுவதுமாக எதையும் காட்ட முடியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாகவே எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லணும்னா ஒரு 10 மணி நேரம் படம் எடுக்கணும். அப்போ இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கபடி வீரனுடைய வாழ்க்கை, அதான் பயோபிக். அது 2 கிளை கதைகள் வச்சுக்கா 2 சமுதாயத்தின் தலைவராக காமிக்க போறாங்க. அந்த 2 சமுதாயத்தின் தலைவருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் காமிச்சிருக்காங்க. நான் ஏன் கத்தி எடுத்தேன்னு தெரியலன்னு நான் அமீர் கேரக்டர், பாண்டியராஜன் கேரக்டர் பேசுறாரு. நான் என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது இவர் பேசுறாரு. ஆனா இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு அவர் உதவி பண்றாரு. அப்போ திறமை அங்கீகரிக்கிறார். அப்ப படம் பார்த்து வெளியே வரப்ப நமக்கு என்ன தோணும்னா, உன்னுடைய அடையாளம் சாதி கிடையாது, உன்னுடைய அடையாளம் திறமைதான். திறமைதான் உன்னுடைய அடையாளமா இருக்கணுங்கிறதா அந்த படத்தில் சொல்லப்பட்ட ஆழமான கருத்து. ஒரு சாமானிய அந்த கருத்துல காமன் உடன்படுவாங்க. ராஜேஸ்வரி பிரியா கேட்டது, அந்த சமூகம் சார்ந்த ஒரு இளைஞனுக்கு பாரு நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அது வன்மமா ஏன் மாறாதுன்னு கேட்குறாங்க. எப்படி வன்மமா மாறும்? அந்த பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே வரும். ஏழ்மையும் சாதி அடக்குமுறையும் இருந்தாலும் கூட உனக்கு திறமை இருந்தால் முன்னேறி வரலாம். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வெளியில வா. உலகம் பெரிய உலகம், வேறு திசைத்தை நோக்கி போகணும். உன் திறமை தான் உனக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உனக்கு இது டேலண்ட். அதை தான் நீ வச்சு பேச வச்சுக்கணும். உனக்கு சாதி அடையாளம் வச்சுக்கிறாதுங்கிறதா படத்தில் சொல்லப்பட்ட கதை. பிரவீன் காந்தியோட கருத்து, ஏன் வந்து சின்ன கவுண்டர் போன்ற படங்கள்ல அந்த கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த மாற்று கம்யூனிட்டி சார்ந்த பிரச்சனைகளோ கேள்வியோ எழல. அன்னைக்கு அப்படி மாத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கு பிரச்சனை எழுந்திருக்கும். இல்ல இங்க வந்து 2 சமூகங்களா காட்டுறப்போ அதனுடைய நோக்கம் எந்த சாதி பேரையாவது பயன்படுத்தி இருக்கிறாரா மாரி செல்வராஜ்? அப்புறம் கதாபாத்திரங்கள் பேர் கூட மாற்றப்பட்டிருக்கும். அங்க எப்படி வந்தது உங்களுக்கு? இன்னொரு சாதியை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்கிறது எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஓப்பனாவே சின்ன கவுண்டர் நல்லவர் அப்படின்னு ஒரு படத்தில் காட்டப்பட்டால் கூட அது தவறும் கிடையாதுன்னு நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்திருக்கலாம். ஆர்.வி. உதயகுமாருக்கு அந்த கேரக்டர் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஆனா மாரி செல்வராஜ் படத்துல, ரஞ்சித் படத்துல ஒரு கதாநாயகன் வீட்டுல பின்னாடி ஒரு போட்டோ வச்சிருந்தாலே அது குறியீடுன்னு சொல்றீங்களே. அப்ப எல்லா படத்தையும் பூதக்கரண்டி வச்சு தான் பாக்குறீங்களா? மற்றவர்கள் படத்தையும் பூதக்கரண்டி வச்சு தான் பாக்குறீங்களா? ஒரு கதாநாயகன் வீட்டுல பின்னாடி அம்பேத்கர் போட்டோ இருந்ததுன்னா உடனே குறியீடு. ஒரு கதாநாயகன் வீட்டுல பின்னாடி அறுவாள் சுத்தியல் இருந்தா குறியீடு. ஆனா சாதி பேரை நேரடியாக சொன்னா அது குறியீடு கிடையாது. இதுதான் இங்க சிக்கல். இப்ப ஏன் சாதி ரீதியான அடையாளப்படுத்துறீங்க ஒரு கலைஞனை? அதான சிக்கலா வருது. மேடம், செலக்டிவா அதை பாக்குறீங்களோ? மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கு மட்டும் தனியா லென்ஸ் வச்சு பாக்குறீங்க, மற்றவர்களா விட்டுறீங்க. அவங்க படத்துல ஒரு குறியீடு ஒரு கேலண்டர் இருந்தா மட்டும் வேற மாதிரி பாக்குறீங்க. ஆனா மற்ற படங்கள்ல வெளிப்படையா பெயர்கள் வருது, கதாபாத்திரங்கள் வந்து அது ஏன் பாக்குறது இல்லைன்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி பிரியா. அதாவது இவர் சகோதரர் பேசுறத பார்க்கும்போது வெளிப்படையா சொல்றாங்க அப்படிங்கறத தவறாகவும், வெளிப்படையா சொல்லாம ஓப்பனாவே தெரிகிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கும் போது அது வந்து நீங்க தவறா பார்க்க கூடாதுன்னு சொல்றது வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை நீங்க வந்து முட்டாளாக்குற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. நீங்க வெளிப்படையாக சொல்லணும்னாலும்
அந்த கேரக்டர்ஸ் யாரை குறிப்பிடுதுங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். எல்லா சமூகமும் அதுல சேர்ந்து என்ன அந்த படங்களை பாக்குறாங்க. இல்ல, எடுத்த அதுல எல்லா என்ன படம் வர்த்தக ரீதியான வெற்றி படமே. இல்ல, நீங்க சொல்றது நான் சொல்றேன். இப்ப நீங்க வெளிப்படையாக சாதி பெயரை சொல்லல, வெளிப்படையாக யாரும் குறிப்பிடல அப்படிங்கிறதுக்காக இவர்கள் குறிப்பிட்டது யார் என்பது யாருக்கும் தெரியாமல் போவது கிடையாது. அத புரிஞ்சுக்கீங்க. இதுல பிரச்சனை மாரி செல்வராஜ் அவர்களா, பா ரஞ்சித் அவர்களா அப்படிங்கிறது கிடையாது. நாங்க நம்ம சமூகத்திற்காக தான் பேசுறோம். நான் பட்டியலின மக்களுக்காக தொடர்ச்சியாக போராட தயாராக இருந்துட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பாலியல் குற்றங்கள் அவங்க மேலதான் அதிகமா பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் எல்லா இடத்துலயும் பதிவிட்டு இருக்கேன். அதற்கான தீர்வை ஒரே ஒரு நிமிஷம் மேடம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். என்னுடைய பார்வையில அந்த ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டீங்களா? நான் அமைதியா இல்ல, நீங்க கேட்ட ஒரு கேள்வி கேட்டா சேர்த்து பதில் சொல்லிருங்க. அது சேர்த்து பதில் சொல்லிருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை திரைப்படங்களில் தீவிரவாதிகளாவே காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? எஸ் ராஜேஸ்வரி மேம். நிச்சயமாக இது மாதிரி எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் போது கண்டிப்பாக பங்கேற்க சொன்னா நான் பங்கேற்று தாங்க இருக்கேன். நான் இதை பிடிச்சு கொண்டு நான் போய் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணணும் நான் நிக்கல எங்கேயுமே. ஆனால் இது மாதிரி ஒரு தந்தி டிவில ஒரு விவாதம் நடத்துறாங்களா, இது மாதிரி வேற தனியார் தொலைக்காட்சியில பேசுறாங்க, நானும் வன்னியரசனும் இது குறித்து நாங்கள் பல விவாதங்கள்ல ஏற்கனவே 6-7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பங்கேற்று இருக்கோம்.